வீட்ல இருக்க பொருள வச்சே இவ்ளோ சூப்பரா பிஸ்கட் செய்யலாம் அப்படிங்கிறது எனக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது. ஒன்ஸ் ட்ரை பண்ணதுக்கப்புறம் நான் இதுவே என்னோட ரெகுலர் ஸ்நாக்ஸா வச்சுக்கிட்டேன். ஸோ ஒரு 1/4 கப் நெய் இல்லன்னா வந்து பட்டர், ஆயில் எது வேணா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் சுகர நல்லா பவுடர் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நான் ப்ரவுன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு 1 கப் ராகி, ஒரு 1/4 கப் வந்து கோதுமை மாவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்க ஃபுல்லா கோதுமையும் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர், ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். கோகோ பவுடருக்கு பதிலா உங்ககிட்ட எசன்ஸ் ஏதாவது இருந்தா ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் பவுடர் வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் சேர்த்து நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். எனக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பக்கமாக ஆச்சு. பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சி தான் இருக்கணும். ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. நீங்கள் குட்டி குட்டியாக பால்ஸ் பிடிச்சி உள்ளங்கையில் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா பார்க்க குக்கீஸ் மாதிரி இருக்கும். நான் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து ஒரு ஒரு பால்ஸுமே பிடிச்சிருக்கேன். நான் வந்து 20 கிராம்ஸ் இருக்க மாதிரி பிடிச்சிருக்கேன். பேக்கிங் ட்ரேயில் ஒரு பட்டர் ஷீட் போட்டுட்டு அது மேலே நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 விரல வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்திருக்கேன். மேலே வந்து நட்ஸை வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இதுவும் ஆப்ஷனல் தான். நான் 170 டிகிரிக்கு 25 மினிட்ஸ் பேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் சின்ன பாலாக எடுத்துருக்கீங்க அப்படின்னா 15 மினிட்ஸ் பேக் பண்ணால் போதும்.